உணர்வை உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களிடையே அளப்பெரிய மரியாதை தந்து அந்த மொழிக்கு சிறப்பான நிலையை கொடுத்தது இந்த கனடிய மொழி. இந்த தமிழ் மொழியை அசைகளின் அடிப்படையாக இந்த சொற்கள் உருவாகின்றன. வணக்கம், என்னுடைய பேர் அர்ஷிதா ரமேஷ்குமார். நான் 8 வருஷமாக படிமொழி தமிழை படிக்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் பாலாஜி. 4 வருஷத்துக்கு நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேர் அர்ச்சனா அவர்கள். படிமொழி தமிழை 2 வருடமா படிக்கிறேன். இந்த பேர் எல்லாரும் நான் தமிழ் கிளாஸுக்கான எங்க அம்மா எங்க அப்பா அந்த காலேஜ் தான் வந்தது. உலகெங்குமே தமிழ் மொழியை கற்கின்ற மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வது எல்லோருக்கும் தெரியும். எனக்கு தமிழை புரியாது, சிரிப்பு எனக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ் மீது ஆர்வம் இல்லை. புலம்பெயர்ந்த மண்ணில் மாத்திரமில்லை, தமிழ் மொழி கற்பதற்கு கடினமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனா ராஜரத்ன மாஸ்டர் என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் படிக்கும் போது அவர்தான் எனக்கு அந்த ஆர்வத்தை தூண்டினார். எங்க ராஜரத்ன மாஸ்டர் எங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியை தமிழை கற்பித்தது எங்களுக்கு செய்தார். அது வழியா எனக்கு ராஜரத்ன மாஸ்டர் நான் நன்றி சொல்லுவேன். நம்ம பேசுனதா எனக்கு நல்லா இருக்குது. டீச்சர் நல்லா படிக்கிறாங்க. கைக்கிறது, எழுதுறது எல்லாமே தமிழுக்கு நான் நல்லா செய்யறது. அவரால் தான் இது எல்லாம் நான் செய்யறது. தமிழ் படிக்கிறது மட்டும் இல்ல, தமிழ் பாட்டும் படிப்பேன். காணாது ஒன்றை இருந்து விலகி போகாமல் தொடர்ந்து விருப்பையும் இது தாக்கத்துக்கான பணியின் நிறைவையும் நான் பெற்றுக்கொள்வேன். மகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம், ரொம்ப பெருமையாக இருக்குங்கய்யா. அதாவது இந்தியாவில், இலங்கையில், மற்ற நாட்டிலலாம் வந்து தமிழ் கற்றுக் கொடுக்குற விஷயம் வேறு. ஆனால் நீங்கள் ஒரு கனடா நாட்டில் வந்து இத்தனை புத்தகங்களுக்கும் சொந்தக்காரர், இந்த எழுத்துக்கும் சொந்தக்காரர், இந்த ஆக்கத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரர். இது எத்தனை புத்தகங்கள் மொத்தம் புத்தகங்கள், அது என்னென்ன புத்தகங்கள்ன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது இந்த நாட்டிலே தமிழை பல்கலைக்கழகத்துக்கு போக மட்டும் அந்த வகையிலே இளமலரை, அதாவது பிச்சைக்காரர், 10 வயது குழந்தைகள், 5 வயதிலிருந்து அவர்கள் பல்கலைக்கழகம் போகும் 18-19 வயது வரை உள்ள 12 நிலைகளில் இந்த புத்தகங்கள் ஆக்கப்பட வேண்டும். என் பேர் ஆஞ்சலிஷா. நான் முதல் தமிழ் கிளாஸ் வரப்ப அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனால் ராஜரத்னம் சார் ஒவ்வொரு பாடமும் சொல்லி கொடுத்ததுல எனக்கு ஒரு ஆசை வளர்ந்தது, என் தமிழ் மொழி படிக்கணும் என்று. ராஜரத்னம் சார் எங்களுக்கு ஆசிரியராக இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஏனென்றால் அவர் போல ஒரு தமிழ் மாஸ்டர் எங்களுக்கு கிடைக்காது என்று நான் நம்புகிறேன். வணக்கம், என்னுடைய பேர் அர்ஷிதா ரமேஷ்குமார். நான் 8 வருஷமாக படிமொழி தமிழை படிக்கிறேன். கனடாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே
இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் படிக்காமல் ஆனால் எங்கள் ராஜரத்ன மாஸ்டர் எங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியை தமிழை கற்பிப்பது உங்களுக்கு பெருமையாக இருக்கும். நன்றியுள்ளதாக இருக்கும். இதுவரை 10 நிலைகளுக்கு இந்த புத்தகங்களை ஆக்கியிருக்கின்றோம். இல்லாமல் 32 பாட பயிற்சி நூல்களை வளர்நிலை 1 வளர்நிலை 10 வரை உருவாக்கினோம். இந்த நூல்களை தனித்துவமாக நான் உருவாக்க வேண்டியதன் தேவை எப்படி ஏற்பட்டது, நெருக்கடி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் புலம்பெயர்ந்த மண்ணில் மாத்திரமல்ல, உலகெங்குமே தமிழ் மொழியை கற்கின்ற மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக ஒலியில் கூட லகர நானா இப்படியாக ஒலியில் கூட தொடங்கி பல்வேறு இலக்கண சிக்கல்களால் மாணவர்கள் தமிழ் மொழி கற்பதற்கு கடினமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த பேர் எல்லாரும் நான் தமிழ் கிளாஸுக்கு வந்தா எங்கள் அம்மா எங்கள் அப்பா அந்த காலேஜ் தான் வந்தது. அவங்க தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறதா இந்த வேலை இருக்குது. அதெல்லாம் இந்த கோச்சு ஒரு வருஷம் வரும் கோர்ஸ் இருக்குது. இந்த நல்ல கோர்ஸ் இருக்குன்னா இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் இருக்கும் ஹை ஸ்கூலுக்கு போட்டு. அதை நான் சொல்லி டீச்சர் நல்ல சொல்லுது. வணக்கம், என்னுடைய பேர் பாலஜன். நான் இந்த தமிழ் கிளாஸ்ல நான் 4 வருஷத்துக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன். முதல் தடவை எனக்கு தமிழே புரியாது, அதுல உச்சரிப்பு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா மிஸ் ராஜநந்தம் என்ற ஆசிரியர், அவரால்தான் நான் இப்படி உச்சரிப்பு, கைக்கிறது, எழுதுறது எல்லாமே தமிழுக்கு நான் நல்லா செய்யறேன். அப்ப நான் நல்லா பேசுவேன், நல்லா எழுதுவேன். அவரால் தான் இது எல்லாம் நான் செய்யறேன். நான் இப்படி தேங்க் பண்றதுக்கு ஆசிரியர் தேங்க் பண்ண வேணும், பேரண்ட்ஸ் தேங்க் பண்ண வேணும். ஏன்னா இவைதான் போர்ஸ் பண்ணி என்ன கிளாஸ்ல போக வேணும் என்று சொல்றேன். தமிழ் படிக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் நான் தமிழ் பாட்டும் படிப்பேன். ஒருக்க நான் 2 வரியை நான் பாட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையின் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையின் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நாங்கள் கற்பிக்கின்ற முறையில் ஏற்பட்ட சிக்கல்லாம் அவர்களை அப்படி எண்ண தோன்றியது என்பதை கண்டுகொண்டு இந்த தமிழ் மொழியை தோற்றத்தின் அடிப்படையில், அதாவது தொல்காப்பியர் முதற்கொண்டு தேவநேய பாவாணர் வரை உறுதியாக இந்த மொழி அசைகளின் அடிப்படையாக இந்த சொற்கள் உருவாகின்றன என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நூல்களை நான் இயற்றியிருக்கின்றேன். என்னுடைய பேர் ரச்சனா ஆகுது. நான் படிமுறை தமிழை 2 வருடமாக படிக்கிறேன். முதலில் எனக்கு பெருசாக தமிழ் மீது ஆர்வம் இல்லை. ஆனால் ராஜரத்ன மாஸ்டர் என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் படிக்கும்போது அவர் தான் எனக்கு அந்த ஆர்வத்தை தூண்டினார். அதுபடியே எனக்கு ராஜரத்ன மாஸ்டர் நான் நன்றி சொல்லுவேன். தமிழ் இப்போ நல்லா பேசுவேன். உண்மையாக இப்போ நான் பாடுவேன் தமிழ் அறிந்தவரையா. நான் ஒரு 2 வரி நான் பாடுவேன். காட்சியில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுவே, போல நினைவாக சில்லென்று வீசும் நாளை நீர. காட்சியில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுவே. கற்கின்ற மாணவர்கள் மிக மிக விருப்போடு எவரும் தன்னுடைய கல்வியில் இருந்து விலகி போகாமல் தொடர்ந்து 12வது நிலைவரை வளர்நிலைப்படி கற்றுச் செல்வது எனக்கு விருப்பையும் தாக்கத்துக்கான
பணியின் நிறைவையும் நான் பெற்றுக்கொள்வேன். அழகு தமிழை இலகு வழியில் அவனியிலே வளமாய் பயில படிமுறை என்றும் வழி தருமே. மொழி தமிழ் தேசியம் என்ற உணர்வை உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களிடையே நிலத்துக்கு அப்பா, நாடுகளுக்கு அப்பா, கடல்களுக்கு அப்பா இன்று வாழுகின்ற இந்த மண்ணில் பிறந்த தமிழாக இருந்தாலும் தமிழ் தேசியம் என்ற உணர்வை உருவாக்கிய கொடி அந்த தேசிய உணர்வையும் தமிழ் மக்களை மதித்து அளப்பெரிய மரியாதை தந்து அந்த மொழிக்கு உரிய அந்த மொழியை அரசனை அந்த மொழிக்குரிய உயர்வான ஒரு சிறப்பான நிலையை கொடுத்தது இந்த கனடிய கொடி. இந்த 2 கொடியை நிற்பதில் அந்த 2 கொடியை போற்றி பாதுகாப்பது எங்களுடைய கனடிய தமிழர்களுடைய முதன்மையான கடமையாக நான் அழகு தமிழை இலகு வழியில் அவனியிலே. உலகில் மிக பழமையான மொழிகளில் இப்பொழுதும் எப்பொழுதும் பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் மொழி உலகம் முழுவதும் பரந்துபட்ட தமிழ் சமூகத்தினால் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும், தவறின்றி பேசப்பட வேண்டும், தவறுகளை தவிர்த்து எழுதப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய தொல்காப்பியர், பரணர், ஆறுமுக நாவலர் உள்ளிட்ட வரிசைகளில் தற்போது இந்த நூலாசிரியரும் இடம்பெறுகின்ற வாய்ப்பினை பெருமையாக இதை நான் பார்க்கின்ற அந்த நூலை ஒரு சில நேரங்களில் அதை வாசிக்கின்ற அந்த காலகட்டத்தில் அதை அறிய முடிந்தது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். படிமுறை தமிழ் மொழியிலும் பயன்பாடும் என்றும் ஆசிரியர் மானமிகு சித்தம் அழகியான் சு. ராசரத்தினம் அவர்கள் தமிழ் இலக்கணத்தை வழங்கியுள்ளது இந்த நூலை பார்க்கின்ற நேரத்தில் உண்மையிலே தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பாராட்டத்தகுந்த நூலாக இது அமைந்திருக்கிறது என்பதை என்னால் ஓரளவு சிறிது அது கணிக்க முடிகிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய சுமார் 13 கோடி தமிழர்களில் 5 கோடி பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது என்ற விவரம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அந்த செய்திகள் மூலமாக பிற மொழிகளை நன்கு அறிந்துள்ள நம் தமிழ் மாணவர்கள் தாய்மொழியில் தேர்ச்சி பெற முடியாமல் போவதும் மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கும் மொழியினை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவும் இந்த புத்தகம் ஒரு கருவியாக விளங்கும் என்பதில் எனக்கு நானே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆசிரியரின் 8 ஆண்டு உழைப்பு பல தலைமுறைகள் கடந்தும் பயன் கொடுக்கும் என்று சொல்வதில் சிறிதும் சந்தேகம் இல்லை என்பதை இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அறிய தெரிய எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்று சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் இதில் இந்த புத்தகத்தை பார்க்கலாம், படிக்கலாம். இருந்தாலும் இதில் தொகுத்து வழங்கியிருக்கிற கருத்தைகள் எல்லாம் படிக்கின்ற நேரத்தில் உண்மையிலே உங்கள் இந்த கூட்டத்தில் நானும் உங்களில் ஒருவனாக இருந்து அந்த செய்திகளை உங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து அறிந்து என்னுடைய மனதிலே பதிய வைத்து கொண்டு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களை சந்திக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் உங்களுடைய நல்ல கருத்துக்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு நபராக நான் இருப்பேன் என்பதை
உறுதியளித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். அடிமுறை தமிழே, அழகு தமிழை இலகு வழியில் அவனியிலே